எவரிபடி, நான் உங்கள் ஸ்ரீதர். இன்றைய நாள் உங்களுக்கு சகல விதமான சந்தோஷங்களையும் அனுகூலங்களையும் அள்ளித் தரட்டும். வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாமா? அதாவது லேசாக தலையை வலிச்ச மாதிரி இருந்தது. இது இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு டாக்டர்கிட்ட போனேன். அவர் என்னமோ ஒரு லெட்டர் பேட்டை உடம்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு மாத்திரையை எழுதி கொடுத்தார். அந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டு ஏன்னா டாக்டர் படுக்கணையில் நான் ஒரு ஃபீஸு கொடுத்துட்டேன். அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு மருந்து கடைக்கார்ட்ட போனேன். மருந்து கடைக்காரர் மாத்திரைகளை அதை பார்த்து தந்தார். அவருக்கு காசை கொடுத்து மருந்து வாங்கினேன். ஏன்னா அவர் படைக்கணும். அப்படியே மருந்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு உட்காந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடித்தேன். அதுக்கப்புறம் இருக்கிற மருந்தெல்லாம் குப்பை தொட்டியில் போட்டேன். ஏன்னா நான் படைக்கணும். அதாவது உடம்புல ஏதாவது சின்ன டீவியேஷன் இருந்தால் அதுக்கு பயந்துண்டு பரவரன்னு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரிக்கெலாம் போகாதீங்க. ஸ்லைட் டீவியேஷன் இஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் யுவர் இம்பேலன்சிங் ஆஃப் பாடி. பாடி இம்பேலன்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன இண்டிகேஷன் தான் ஒரு சின்ன டீவியேஷன். அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ஃபியர் இஸ் த டிசீஸ் ஆஃப் ஆல். ஃபியர் இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. யோசித்து பார்த்தேன். இந்த தலைவலிக்கு காரணம் இன்டைஜஷன். கார்த்தால் ஹெவியாக சாப்பிட்றது விட்டுட்டு ஒரு டம்ளர் கஞ்சி மட்டும் கொடுத்தேன். அடுத்த நாள் தலைவலி போயே போச்சு. தேங்க்யூ கைஸ். இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஃபியர் இஸ் த மதர் ஆஃப் ஆல் டிசீசஸ். தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு பேசலாமா? தேங்க்யூ ஆல்.